ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கலை சமையல். இன்றைக்கி வந்து 7 முட்டையை வச்சு கிண்டு முட்டை தான். இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். பேச்சுலர்ஸு நம்ம டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறோம், ஆனால் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டிஷ் பண்ணலாம். 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வதக்கியிருக்கேன். அடுத்து வந்து இங்கே முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 7 முட்டை. போடுறதுக்கு வந்து 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா நல்லா வெங்காயத்தோடு நம்ம நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம அப்படியே முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 வெங்காயம் போடுற இடத்துல 4 வெங்காயம் போடலாம். போட்டு கிண்டி இறக்கணும். இவ்வளோதான், 5 மினிட்ஸ். இந்த வெங்காயம் வதங்குற டைம் தான் நமக்கு. அவ்வளோதான், நம்ம டிஷ் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும், ஹோட்டலும் போக முடியல, நம்ம வந்து வீட்டில் வந்து இருக்கோம், பேச்சுலர்ஸ்லாம் தனியாக இருப்பாங்க. இப்போ டக்குன்னு குக்கரில் ரைஸ் வச்சுட்டு 20 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்கு டக்குன்னு 2 பக்கம் வச்சோன்னா சாப்பிட்றலாம். இந்த டிஷ்ஷு கிண்டு முட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மசாலா முட்டைனும் வச்சுக்கலாம். நேமு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.